காட்டுக்குள்ள சுள்ளி பொறுக்க போன ஒரு பழங்குடி இளைஞர் ஆட்கொள்ளி புலிக்கு இரையாக இருக்கிறாரு. இப்படி வருஷம் ஒரு மனுஷனை பலி கொடுக்கணுமான்னு வனத்துறையை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க அந்த மக்கள். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப் போலாம்னு யோசிச்சா நம்மளோட விருப்ப பட்டியல்ல டாப்ல இருக்கிறது ஊட்டி தான். ஆனா அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த பழங்குடியின மக்கள் இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் வேற ஏதாவது ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காரணம் அங்கு நடந்து வரக்கூடிய வன விலங்குகளோட தாக்குதல். மேன் வெர்சஸ் வைல்ட் வாழ்க்கையோட பின்னணியை அறிய நாமளும் இன்வெஸ்டிகேஷன்ல களமிறங்கணும். அப்பனே விநாயகா, இன்னைக்கு தம்ப்நெயில் வைக்கவாவது ஒரு காட்டு யானையை கண்ணில் காட்டுப்பான்னு வேண்டிக்கிட்டு மலை பிரதேசத்துல ட்ரெக்கிங் போற யூடியூபர்களை தான் நாம பார்த்திருப்போம். ஆனா வனத்தையே தங்களோட வாழ்வாதாரமா கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு தினமும் வேலைக்கு போயிட்டு எந்த காட்டு விலங்கோட பார்வையிலையும் சிக்காம வீடு வர்றதுக்குள்ள உசுறு போயிட்டு உசுறு வந்துடும். ஒவ்வொரு கோடை காலத்திலையும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வாழுற மலைவாழ் மக்களுக்கு இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஒரு ஆட்கொள்ளி புலி. நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த கவர்னர் சோலை பகுதியைச் சேர்ந்தவர் கேந்தர் குட்டன். 38 வயசான இவரு தோடர் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். எருமைகளை வளர்க்கிறதும் விவசாயமும் தான் இந்த மக்களோட பிரதான தொழிலா இருக்குது. கேந்தர் குட்டனும் எருமை வளர்த்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு குட்டனோட எருமை காட்டு பகுதிக்குள்ள ஓடி இருக்கு. இத பார்த்த கேந்தர் குட்டன் எருமையை துரத்திக்கிட்டே அவரும் காட்டுக்குள்ள போயிருக்காரு. தன்னோட கால்நடைய தேடி காட்டுக்குள்ள போன கேந்தர் குட்டன் அதுக்கப்புறம் வீடு திரும்பவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போன குட்டனோட குடும்பமும் ஊர் மக்களும் ராத்திரி முழுக்க தேடி அலைஞ்சும் கேந்தர் குட்டனை கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்ல தேடி பார்க்கலாம்னு அதிகாரிகளோட உள்ள போயிருக்காங்க. அப்போதான் ஒரு இடத்துல ரத்தம் சிதறி கிடக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருக்காங்க. அங்கிருந்த ரத்த துளிகள் ஒரு புதருக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. மக்களும் பின்தொடர்ந்து போக அங்க கேந்தர் குட்டன் கந்தலகோலமா கிடந்ததை கண்டு மிரண்டு போயிருக்காங்க. இடுப்புக்கு கீழே பாதி இல்லை. இந்த கோலத்துல கேந்தர் குட்டனை பார்த்து அவரோட குடும்பத்தினர் உடைஞ்சு போயிடுவாங்கன்னு நெருக்கமானவங்களையும் பெண்களையும் வெளியவே தடுத்து நிறுத்தி இருக்காங்க. சம்பவ இடத்துல கிடைச்ச தடயங்களை வச்சு கேந்தர் குட்டனை வேட்டையாடுனது புலியா இருக்கலாம்னு வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. புலி அவரை சாப்பிட்டு இருந்தது பார்த்துருக்காங்க. இவங்கெல்லாம் வர்றது பார்த்துட்டு புலி எஸ்கேப் ஆகி போயிருக்கு. பாதி இடுப்புக்கு கீழே ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. நோவெல்லாம் ரொம்ப கை காலெலாம் சாப்பிட்ருக்கு. இந்த நிலையில் இன்னைக்கு இங்கே கண்டெடுத்திருக்காங்க. இந்த பழங்குடியின மக்கள் புலிக்கு இரையாகிறது இது முதல் தடவை கிடையாது. ஏற்கனவே போன வருஷமும் இதே மாதிரி ஒருத்தரை புலி அடிச்சு கொன்னுடுச்சு. அப்போவே புலியை கூண்டு வச்சு புடிங்க சார்னு சர்க்கார் அதிகாரிகள் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா வனத்துறை அதிகாரிகள் அதை அலட்சியப்படுத்திட்டதா குற்றம் சாட்டுறாங்க. ஃபாரஸ்ட்டை சொன்னால் புலி வளர்ந்துருச்சு, அவங்க பெருகிருச்சு, நீங்கள் தான் பார்த்து நடக்கணுன்றாங்க. நாங்களாம் பார்த்து நடக்க முடியாதுங்க. ஏன்னாக்கா நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கோம். நாங்கள் எங்களோட கலாச்சாரமே கோயில் இறமை அதை வச்சு நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம். பொதுவாக காடுங்கிறது மனுஷனை போலவே விலங்குகளுக்கும் சொந்தமான ஒன்று தான். ஆனால் காலநிலை மாற்றத்தாலையும் காட்டில் நிலவக்கூடிய வறட்சியாலையும் வன விலங்குகள் ஊருக்குள்ள வர்றது மனிதர்களை வேட்டையாடவும் தொடங்குது. காட்டையே வாழ்விடமாவும் வாழ்வாதாரமாவும் நம்பியிருக்கிற மக்களுக்காக ஆட்கொள்ளி புலியை பிடிச்சு பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தணும்ன்றதுதான் உயிர் பயத்தோட அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாயிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.